நாங்கள் வந்து கோயம்பேடுலேருந்து வரோம். கோயம்பேடு தான் எங்களோட ரெசிடென்ஷியலு. கீழம்பாக்கத்துக்கு வரதுக்கே எங்களுக்கு வந்து 2 to 3 ஹவர்ஸ் ஆகிடுது இருக்கிற டிராஃபிக்கில் எல்லாத்துலேயும். சரி, இங்கே கீழம்பாக்கத்தில் சரி தள்ளி வச்சு பஸ் ஸ்டாண்டு வச்சுட்டாங்க, வேறு வழி இல்லை. சரின்னு வந்து பார்த்தா பஸ்ஸே இல்லை. பஸ் இல்லாத இடத்துல எதுக்கு பஸ் ஸ்டாண்டு? இன்னும் ரொம்ப இவ்வளோ கூட்டம், இவ்வளோ இது செலவு பண்ணி இன்னும் கட்டி முடிக்காமல் இவ்வளோ பண்ணி பஸ்ஸே இல்லாமல் இருக்கிறதுக்கு எதுக்கு பஸ் ஸ்டாண்டு? டிராஃபிக்கு கம்மி பண்ணுறேன்னு சொல்லி தான் இந்த பஸ் ஸ்டாண்டே வச்சாங்க. இன்னும் சிட்டிக்குள்ளே வந்து பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக் இருக்குதுன்னு. பாதி பிரிட்ஜஸ் கட்டாமையே இருக்குது. மெட்ரோ இன்னும் போயிட்டே தான் இருக்குது. இது வந்து கடைசி வரைக்கும் தீராது இவங்க பண்ணுற வரைக்கும். இவங்க இந்த மாதிரி எடுத்து லூலு மாலுக்கு கொடுக்குறது இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அவ்வளோதான். அடுத்த வாட்டி டிஎம்கேலாம் வருமானது டவுட்டு தாங்க. இந்த இத்தனை ஓட்டுமே டிஎம்கேக்கு விழாது. அது மட்டும் அடித்து சொல்கிறேன். இத்தனை ஓட்டுமே டிஎம்கேக்கு விழாது. நோட் பண்ணிக்குவாங்க. எல்லாரும் ஆட்சி மேலே செம்ம கடுப்பில் இருக்காங்க. தேங்க்யூ. பஸ் ஸ்டாண்டு வந்து கோயம்பேடு இருக்கிற வரையும் இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே வந்ததும் கிடையாது. சரிங்களா? கோயம்பேடு இருந்தாலும் பெருங்குளத்தூர் வண்டலூருங்கிற பிரச்சனை வரும்போதெல்லாம் நம்மலாம் பஸ்ஸில் ஏறி தான் போய்கிட்டு இருந்தோம். இந்த மாதிரி வந்து இருக்கும்போது நம்ம என்னென்ன பண்ண முடியும்? ஒன்றுமே கிடையாது. இல்லை, பஸ்ஸும் கிடையாது, எதுவுமே கிடையாது. நம்ம என்ன பண்ணுறது? பஸ்ஸுக்காக வந்து நின்றுக்கிட்டு தான் இருக்கோம். இன்ன வரையும் நின்றுக்கிட்டு தான் இருக்கோம். இவ்வளோ தூரம் எல்லாம் மறியல் பண்ணாங்க, போனாங்க, வந்தாங்க. நாங்கள் தான் அங்கே நின்று வந்தோம். ரோட்டை கிராஸ் பண்ணி இங்கிட்ட வந்து நிற்கிறோம். வேறு என்ன? பஸ்ஸும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இதுக்கு செவனியும் இந்த பஸ் ஸ்டாண்டை மூடி வச்சுட்டு விவசாயத்தை நடத்திருக்கலாம். இதெல்லாம் விவசாயம் நடந்தான் எனக்கு தெரிஞ்சு, அதுதானே நான் சொன்னேன். ஓகேங்களா? ரொம்ப நன்றி. நான் வந்து நுங்கம்பாக்கத்தில் ஒர்க் பண்ணுறேன். நுங்கம்பாக்கத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது கோயம்பேட்டில் பஸ் ஏறுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இவ்வளோ தூரம் பஸ் ஸ்டாண்டை வந்து மாற்றிட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அங்கேருந்து நான் வர்றது கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சு. அங்கேருந்து இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 மணிக்கு வந்தேன். 8 மணிலேருந்து நிற்கிறேன். இது வரைக்கும் கும்பகோணத்துக்கும் சரி, தஞ்சாவூருக்கும் சரி, திருச்சிக்கும் சரி, எந்த ஊருக்குமே பஸ் இல்லை. இது வந்து நார்மல் சாதாரண வீக் டேஸ் தான். வீக் டேஸ்லேயே வந்து இந்த மாதிரி கூட்டத்துக்கு பஸ்ஸே இல்லை. எவ்வளோ கூட்டம் இருக்குது நீங்களே பார்த்துக்குவாங்க. இவ்வளோ கூட்டம் இருக்குது. சுத்தமாக பஸ் இல்லை ப்ரோ. 5 மணி நேரமாக கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரமாக நிற்கிறோம். பஸ்ஸே இல்லை. நான் வந்து 6 மணி நேரமாக நிற்கிறதுக்கு நான் கும்பகோணம் போயிருப்பேன். கும்பகோணம் போய் வீட்டில் இறங்கி தூங்கிட்டு இருப்பேன். சார், நான் வந்து சென்னையில் வந்துட்டு 15 வருஷமாக இருக்கேன். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு போனோன்னா அதிகபட்சமாக ஒரு அரை மணி நேரத்தில் கும்பகோணமோ தஞ்சாவூரோ ஏதோ ஒரு பஸ்ஸு கிடச்சிரும். போயிட்டே இருப்பேன். நான் வீட்டுக்கெலாம் ஒரு 4:30 மணி தான் வீட்டுக்கு போயிடுவேன். இங்கே வந்து நான் கரெக்டாக 10:30 மணிக்கு வந்தேன். இது வரைக்கும் ஒரு 3 சீட்டு பஸ்ஸு, ஒரு 4 பேருந்து வந்துச்சு. 3 சீட்டு பஸ்ஸு, 4 பேருந்து வந்துச்சு. UD 1 வந்துச்சு. இதுக்கு தவிர வேறு எந்த பஸ்ஸுமே இல்லை. கும்பகோணத்துக்கு அதிகப்படியான பஸ்ஸுகள் இருக்குது. அதெல்லாம் ஏன் இயக்கலைன்னு தெரியல. கோயம்பேடு வசதியாக இருந்துச்சு. இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் எந்த நோக்கத்துக்காக திறக்கப்பட்டதோ அது பயனற்று போய் நிலையில் தான் இருக்குது. சார் வணக்கம் சார். வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த பஸ் ஸ்டாப்பில் தான் வேலை செஞ்சுட்ருக்கேன். நானும் அக்கா பையன் கல்யாணத்துக்கு வந்து போகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஆனால் இருந்தாலும் சரி, பஸ் வசதி அது இல்லை இது இல்லை எல்லாமே சொல்லிட்டுருக்காங்க. ஆனால் இருந்தாலும் நானும் 4 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இப்போ திருப்பி வந்து 3 மணி நேரம் நான் எப்படி போக முடியும்? இருந்தாலும் ப்ராப்ளம் தான் வந்து. ஆனால் எல்லா பஸ்ஸும் எல்லா லைன்லேருந்து விட்டாங்க. அங்கேருந்து திருப்பி போராட்டம் பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணு சொல்கிறாங்க. வந்து திருப்பி எந்த பஸ்ஸும் இந்த போகல. இப்போல்லாம் டிராஃபிக் எல்லாம் போராட்டம் பண்ணாங்க. திருப்பி அங்கே போகுது பஸ்ஸு. கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் இதுக்கு மட்டும் பஸ்ஸே கிடையாது. கோயம்பேடு இருக்கிறவங்களும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது சார். வந்து இவ்வளோ பேர் எல்லாம் போயிட்டாங்க, எல்லாம் வந்துட்டாங்க. வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்படி நிம்மதியாக வந்தால் நிம்மதியாக போயிட்டான். இப்போ கோயம்பேட்டிலேருந்து நுங்கம்பாக்கத்துலேருந்து கோடம்பாக்கத்துலேருந்து ட்ரெயினை பிடிச்சி நேரம் இங்கே வந்தேன். இங்கே வந்து என்ன பண்ணுறது? திருப்பி வந்து 4 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். நான் என்ன சார் பண்ண முடியும்? அதுமாரி 100 பேர்த்து கூட நானும் ஒரு ஆள். அப்படி பண்ணாமல் என்ன பண்ண முடியும் சொல்லு பார்க்கும். அது என்ன பண்ணுறாங்க? சும்மா வந்து கேட்க போனால் வச்சுக்கோங்க, ஆளை வந்து அடிக்கிறாங்க. அடித்து நம்ம என்ன பண்ணுறது? நம்ம அப்பா அம்மாலாம் அதுக்கு வந்து பெற்று போட்டுறாங்க. வந்து அடிக்கிறதுக்கு அடித்த ஒரு அராஜகம், அவ்வளோதான். நம்மளை பொறுத்தளவுக்கு வந்து ஒரு மனசுக்கு வந்து மரியாதை கொடுங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை சார். வந்து பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இதை பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. எனக்கு பசு வசதி எனக்கு தேவை. நான் ஒரு ஆள் போராட்டம் பண்ணி என்ன பண்ணுவாங்க? என்னை வந்து அடிப்பாங்க, அவ்வளோதானே. என்னை அடிக்கணும்னு வச்சுக்கோங்க, 1000 பேர் வந்த உடனே நான் தாங்கி விடுவேன். எல்லாம் எதுக்காக சார் நிற்கிறாங்க? எல்லாம் ஊருக்கு போன்னு தான் நிற்கிறாங்க. வந்து சார், எலெக்ஷனுக்கு வந்து நம்மளுக்கு வந்து போட்டோ இருக்குது, ஓட்டு போகிறதுன்னு சொல்லி அதுலேயும் கஷ்டம், ஊருக்கு போகிறதும் கஷ்டம். நாளைக்கு பாரு சார், அக்கா பெண்ணு கல்யாணம். நான் வந்து ஒரு தாய் மாமன் நின்றுருக்கேன். எதுக்காக சார் நின்றுருக்கேன்? நான் ஒரு பில்டிங் மேய்த்திரு சார். நான் சொல்லுங்கள் பார்க்கும்.
சண்டை போட்டா நிற்கிறோம், காசும் தரேன், எல்லாம் பண்ணுறான். வந்து சொல்ல போனால் எல்லாம் வந்து பொய் தான். வந்து எல்லாம் இதில் வந்து ஃப்ரீன்றாங்க, இதில் வந்து ஏற்றி விடுறாங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. நாம் கஷ்டப்படுறது வந்து இன்னொருத்தவங்களுக்கு போகுது, வேறு ஒன்றுமே கிடையாது சொல்கிறதுக்கு. ஓகே சார், நன்றி சார். வந்து பேசுங்கம்மா, என்ன பிரச்சனை நடக்குது, உங்களுக்கு என்ன தேவை? அதாவது நாங்கள் பஸ்ஸுக்கு திண்டுக்கல் போகிறதுக்காக வந்தோம். 7 மணிலேருந்து இவ்வளோ நேரம் வரைக்கும் பஸ்ஸே வரல. கோயம்பேடில் இருக்கும்போது எனி டைம் 1 ஹவருக்கு ஒரு தடவை பஸ்ஸு வந்து எந்த பக்கம் வேணாலும் வந்து போகும். இப்போ வந்து இங்கே மாற்றினதுலேருந்து பஸ்ஸு ரேராக தான் வருது. ஏன், எதனால் இப்படி கவர்மெண்ட் பண்ணுறாங்க? மக்கள் எவ்வளோ அவஸ்தைப்படுறோம். இப்போ சாதாரண நாள்லே இவ்வளோ பிரச்சனைனா, ஒரு ஃபங்க்ஷன் டே, ஒரு ஃபெஸ்டிவல் டேலாம் வந்ததுன்னா எப்படி அதை நாங்கள் மேனேஜ் பண்ணி போகிறது ஊருக்கு? எங்கள் ஊர்லாம் லாங்கில் இருக்குது, திருச்சி திண்டுக்கல் நாங்கள் போக வேண்டியது. இது மாதிரி நிறைய பேர் வர்றாங்க போகிறாங்க. மக்களோட நலனை பார்க்கறது தானே கவர்மெண்ட் இருக்காங்க. இதனால் இந்த டிராஃபிக்கில் போய் இது பண்ணால் எப்படி தான் இதை நாங்கள் மெயின்டைன் பண்ணி போகிறது வர்றது? எவ்வளோ நேரம் உட்காந்து வெயிட் பண்ணுறது? எல்லாம் சின்ன பிள்ளைங்க, எல்லாம் ஆஃபீஸ் விட்டு ஊருக்கு போகிறவங்க வராங்க, வீக்கெண்டில் எல்லோரும் போகிறவங்க. ஏன் இப்படி பிரச்சனை பண்ணுறாங்க? நல்லா போன பஸ்ஸெல்லாம் என்னாச்சு? கவர்மெண்ட் பஸ்லாம் என்னாச்சு? எல்லாமே எஸ்சிடிசி புக்கிங்லேயே போனால் சாதாரண இதில் போகிறோம். நாங்கள் எப்படி போகிறது? பொதுமக்களுக்கு கவர்மெண்ட் தானேப்பா ஆதரவு கொடுக்கணும். அவங்களே சப்போர்ட் பண்ணலைன்னா எப்படி இதை மெயின்டைன் பண்ணுறது? எங்கே போய் பேசுகிறது? யார்கிட்ட சொல்கிறது? இதை போக்குவரத்து துறை அமைச்சர் தான் பார்க்கணும். இதுதான் இப்போ உள்ள கோரிக்கை. எங்களுக்கு பஸ்ஸு வந்து வரணும். நாங்கள் எப்படி இப்போ போகிறது? இங்கேருந்து போக எப்படி 8 மணி நேரம் 6 மணி நேரம் ஆகுது. நாங்கள் திருச்சி போய் அங்கிட்டு போகணும், அங்கிட்டு 3 மணி நேரம் நாங்கள் போகணும். இப்போ எவ்வளோ டைம் வேஸ்ட்டு. நாங்கள் ஒரு எய்ம் பண்ணி வந்து இங்கே நடந்துகிட்ருக்கிறது வேறையா இருக்குது. ஏன் மக்களோட உணர்வுகளோட புரிஞ்சிக்காமல் இப்படி செய்கிறாங்க? கவர்மெண்ட் தான் சப்போர்ட் பண்ணணும். சொல்லுங்கண்ணா. ஆக்சுவலி கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் இப்போ நிற்கிறோம், சரிங்களா. கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் ஆச்சு. 8 o'clockலேருந்து நின்றுட்டுருக்குறோம், சரிங்களா. இப்போ வரைக்கும் திருச்சியிலேருந்து எந்த ஒரு பஸ்ஸுமே இல்லாமல் இருக்குது. திருச்சியை தாண்டி ஊருக்கு போகிறவங்களுக்கு எந்த ஒரு பேருந்துமே இல்லாமல் இருக்குது, பேருந்து வசதியை. ஓகேங்களா. திருச்சி, காரைக்குடி, புதுக்கோட்டை, இந்த பக்கம் திண்டுக்கல், மதுரை, நாகர்கோயில், கன்னியாகுமரி அந்த சைடு போகிற ஆளுங்களுக்கு எந்த ஒரு பேருந்து வசதி இல்லை. மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா திருச்சிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேருந்து மட்டும் தான் நிற்கிது. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஏசி எஸ்சிடிசி பஸ்ஸு, 1 வந்து நான் ஏசி, அதுவும் ரிசர்வேஷன் பேருந்து, சரிங்களா. அன்ரிசர்வ்டு வந்து எதுவுமே கிடையாது. மொஃபசல் பேருந்துலாம் எங்கே தான் போச்சு? இருந்த மொஃபசல் வண்டிலாம் எங்கே தான் போச்சு? இதை தவிர்த்து எல்லா மற்ற ஊர்களுக்கு உள்ள வண்டிகளுமே இருக்குது. மதுரைக்கு அது கூட எஸ்சிடிசி பஸ் கூட இல்லை. இப்படி 6 மணி நேரமாக நின்றுட்டுருக்குறோம். எந்த ஒரு வசதியுமே இல்லாத கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு எதுக்கு? ஓப்பனாக கேட்குறோம். இந்த எந்த ஒரு வசதியுமே இல்லாத கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு எதுக்கு? இதை வந்து நாங்கள் ஏற்று நிப்பாட்டினதுக்கு, சரிங்களா, ஒரு பேருந்தை வச்சு ஆள் மேலே ஏற்றுறதுக்கு வர்றாங்க. திருவண்ணாமலை பேருந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது எம்டிசி பஸ்ஸு, திருவண்ணாமலைக்கு ஒரு ஸ்பெஷல் பஸ்ஸாக விட்டுருந்த வண்டி திருவண்ணாமலை பேருந்து, சரிங்களா. எம்டிசி பேருந்தை வந்து ஸ்பெஷல் வண்டியாக விட்டுருந்தாங்க. அந்த பேருந்து ஆள் மேலே வந்து அவ்வளோ வேகமாக வந்து ஏற்றுறதுக்கு வர்றாப்புல. கிட்டத்தட்ட ஒரு பிரச்சனை ஆரம்பித்து ஒரு 2-3 மணி நேரம் ஆச்சு. இது வரைக்கும் போக்குவரத்துறை அதிகாரி யாருமே ஸ்பாட்டுக்கே வரல. இது வரைக்கும் ஸ்பாட்டுக்கு போக்குவரத்துறை அதிகாரி யாருமே வரல 3 மணி நேரமாக. ஒரு ஒயிட் கலர் செடி, அவங்கெல்லாம் வந்து நாளைக்கு இன்டர்வியூக்கு போகக்கூடிய ஆளுங்க. அவங்க வந்து நாளைக்கு காரைக்குடியில் ஒரு இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுறக்காண்டி இருக்கிற ஆளுங்க. அவங்க போகிறதுக்கே ஒரு பேருந்து வசதி எதுவுமே இல்லாமல் இருக்குது. ஒரு லேடிஸு சிங்கிளாக போகிற ஆளுங்க நாளைக்கு இன்டர்வியூக்காண்டி போகிறாங்க, ஒரு வாழ்க்கையோட அஸ்திவாரத்துக்காண்டி போகிறாங்க. அவங்களுக்கே வந்து பேருந்து வசதி இல்லைன்னா அப்போ என்ன பண்ணுறது? அதே மாதிரி இந்த கூட்டத்திலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயசானவங்க, கொஞ்சம் ஏஜ் ஆனவங்க, அவங்களோட அம்மா யாரோ தவறிட்டாங்கன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருந்தாங்க. அவங்க போகிறது கூட வசதி இல்லை. இதுதான் வந்து கிளாம்பாக்கத்தோட நிலைமையா இருக்குது. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு நாங்க பேருந்து வசதி தான் சார் கேட்குறோம், வேற எதுவும் கிடையாது சார். இப்போ 3 மணி நேரம் கழிச்சு வந்த காவல்துறை அதிகாரி ஒருத்தர் வந்து சொன்னாரு, சரிங்களா, எங்கள்கிட்ட வந்து காரணம் சொல்றாப்புல
கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் வந்து பேருந்துங்களுக்கு போடுறதுக்கு டீசல் வசதி இன்னும் ஃபில் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணலன்னு சொல்லிட்டு சொல்கிறாப்புல. டீசல் வசதியை ரெடி பண்ணாத பஸ் ஸ்டாண்டுக்கு எதுக்கு ஓப்பன் பண்ணாங்க? டீசல் வசதியே ஏற்படாத பஸ் ஸ்டாண்டுக்கு எதுக்கு ஓப்பன் பண்ணாங்க? இது வந்து ஒரு காவல்துறை அதிகாரி வந்து எங்கள்கிட்ட சொன்ன பதில் இது வந்து, சரிங்களா? கோயம்பேடுல இருந்த பஸ்ல எங்க தான் போச்சு? பேசு, என்னதான் நடக்கும் பார்க்கலாம். கோயம்பேடில் இருக்குது அவ்வளோ பஸ் இருக்கும், ஆனால் அந்த பஸ்ஸெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல. வெறும் 4 பஸ் இருக்குது. இங்கே 4000 பேர் நாங்கள் நின்றுட்டுருக்குறோம். மதுரைக்கு வரைக்கும் வந்து எந்த பஸ்ஸுமே இல்லை. என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல. இவ்வளோ நேரம் நாங்கள் வெயிட் பண்ணால் எத்தனை பேர் இங்கே காத்துட்ருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யாருமே எஃபர்ட் போடவே மாட்றாங்க. அவங்களாட்டில் அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க. நாங்கள் தான் மக்கள் தான் கஷ்டப்படுறோம். ஒரு ஸ்பாட்டுக்கு வர முடியாத இதுக்கு என்ன சார் இது? ஒரு ஸ்பாட்டுக்கு வர முடியாத அதிகாரிலாம் என்ன அதிகாரி, அதிகாரி வேலை பார்க்குறாங்க? போக்குவரத்து துறை அதிகாரிலாம் எங்கே தான் போனாங்க? இப்போ வரைக்குமே வரல. இன்ன வரைக்கும் போக்குவரத்து துறை அதிகாரி வந்து யாருமே இப்போ வரைக்கும் வரல. 6 மணி நேரம் ஆச்சு. நான் இப்போ சொல்கிறேன் 6 மணி நேரம் ஆச்சு, இப்போ வரைக்கும் யாருமே வரல. சரிங்களா? இப்போ வரைக்கும் கூட வந்து டிராஃபிக்கை கிளியர் பண்ணிட்டு இருக்குது. காவல்துறையிலேருந்து தான் வந்து கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. காவல்துறை அதிகாரிகள் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க சார். அதை தான் சார் சொல்கிறேன். அவங்க தான் சார் ஒரு காரணம் சொன்னாங்க எங்கள்கிட்ட. சரிங்களா? அவங்க சொன்ன காரணத்தை தான் நான் சொன்னேன். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் வண்டிங்களுக்கு பேருந்துங்களுக்கு வந்து டீசல் ஃபில் பண்ணுறதுக்கு இன்னும் வசதி ஏற்படலை அப்படிங்கிறாங்க. ஏன் சார் வச்சிருக்கதே பஸ் ஸ்டாண்டு? ஏன் என்ன ஃப்ளைட்டாக சார் வச்சுக்கிறாங்க? ஏர்போர்ட்டாக வச்சுக்கிறாங்க? வச்சிருக்கதே பஸ் ஸ்டாண்டு. பஸ்ஸுக்கே வந்து டீசல் இன்னும் ஃபில் பண்ணுறதுக்கு ஏற்பாடு இல்லை. அப்புறம் எதுக்கு சார் பஸ் ஸ்டாண்டு ஓப்பன் பண்ணாங்க? அப்புறம் எதுக்கு பஸ் ஸ்டாண்டு ஓப்பன் பண்ணுறீங்கன்னு கேட்குறோம். பஸ்ஸுக்கு டீசல் ஊற்றுறதானே வச்சுக்கிறீங்க. காவல்துறைக்கும் மக்களுக்கும் நல்லா ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. அதாவது காவல்துறை வந்து மக்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க, மக்கள் வந்து காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. அதனால் டைம் கேட்டிருக்காங்க. டைம் முடிஞ்ச உடனே அவங்க பஸ் அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க. நன்றி. காவல்துறை நல்லா ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் மக்களும் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. அதை புரிஞ்சு காவல்துறை பணி செய்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, தேங்க்யூ சார்.